Super. Ma'am, hi ma'am. Hi ma'am. Hi. Hi. Welcome. Thank you. சார் அந்த ரோல கொடுங்க சார் சார் அந்த ரோல கொடுங்க ஹட்டல் இருக்குங்க கடைசி நீங்க எடுத்துக்கோங்க சூப்பர் கொஞ்சம் வழி விட போய் Thanks. செகண்ட் ஃபோன் போட்டோ அப்ளை பண்ணி வைங்க. இப்ப ரெண்டு இப்படிதான் 10 years challenge. Smile. Hello. 3 BHK படம் எப்படிங்க இருக்கு? உங்க இப்படி எங்க முதல்ல உங்க கூட இந்த ஷோ உங்களோட இந்த படம்
உங்களை பார்க்கறதுல மைண்ட தூக்கி உங்களோட இந்த ஷோ முடியதும் மதுரையில் கோபுரம் சினிமாஸ்ல உங்களோட இந்த படம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா இந்த படத்தை எடுத்திருக்கோம். அந்த குடும்பத்தை நான் உங்களுக்கு ஒன்னொன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க கையில மைக் கொடுக்க போறேன். ஆரம்பத்துல வந்துட்டு we'll start with the crew of this film. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் எப்படி இருந்து நீங்க தான் சொல்லணும். அம்ரித் ராம்நாத் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ஒரு படம் பண்ணிருக்காரு. அம்ரித் பாம்பே ஜெயஸ்ரீ மேமோட பையன், ஒரு ஃபர்ஸ்ட் படம் இது தமிழ்ல. Need all of your blessings. Anup. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐ ரியலி ஹேவ் டு தேங்க் ஸ்ரீ கணேஷ், அருண் மிஸ்ரா அண்ட் தி என்டையர் காஸ்ட். எனக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட சிவாஜி சொன்ன மாதிரி இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்பவே தேவை. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல வந்து நிறைய பேர் நிறைய டைம் ஒரு ஏஜ்லாம் ஒரு பிளே பண்ணியிருக்கோம். சரத் சார், தேவயானி மேம், நீதா, நான். ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வந்த 10 சீன்ல அவங்க ஸ்கோர் பண்ணி இப்ப எல்லாரும் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட மனைவியா ஒரு ஐஷு பிளேட் பை சைத்ரா ஆச்சார் பேங்க்ல வந்திருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட தமிழ்ல பேசுவாங்க. ஆமா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியல. ஆனா இந்த படத்துக்கு நான் தான் டப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா. பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கா? சாரி, ஐசி திரும்பி வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சா? தேங்க்யூ சோ மச். இட் இஸ் லவ்லி டு see all of you. Tell your family, எல்லாருக்குமே சொல்லுங்க இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு. தேங்க்யூ. எங்களுக்கு எப்படி இந்த படத்துல வந்து இந்த படமே வாசுதேவன் சாந்தி அவங்க 2 பேரோட ஃபேமிலி பத்தி, அந்த மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு தாய் தந்தை இருக்காங்க, இந்த கதைக்கும் ஒரு தாய் தந்தை இருக்காங்க. தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளன். ஃபர்ஸ்ட் எழுத்தாளன் மற்றும் நம்மளோட அமேசிங் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு இந்த படத்தை எழுதி இயக்கி எங்க எல்லாருக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு படமா அவர் அமைச்சு கொடுத்திருக்காரு. அவருக்கு நீங்க இந்த படத்தை வந்து ஒரு மறக்க முடியாத வெற்றியா அமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. கேக்குது. ஐ அம் சோ ஹாப்பி. ஸ்ரீ கணேஷ், இட்ஸ் யுவர் மோமெண்ட். தேங்க் யூ. ப்ளீஸ் உங்க ஆடியன்ஸ் கிட்ட பேசுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் இப்படி ஃபேமிலியா பார்க்க ரொம்ப சந்தோஷம். உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கு. படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நாங்க டீமா இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தை வந்து என்னோட 2வது படமா, இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு படம். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை தேட மாட்டாங்க, அது கிடைச்சாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை ஒத்துக்கிட்டு அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கான முதலீடு மட்டும் செய்யாம இந்த படத்தோட என்டையர் டெக்னிக்கல் குரூவையும் இந்த காஸ்டையும் தன்னோட குடும்பமா இது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வர, இப்படி தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் எங்களை ஒரு குடும்பமா, அதான் நான் எப்பவுமே ஜோக்கா சொல்லுவேன், நாங்க நடிச்சது என்னமோ 3 BHK தான், ரிலீஸ் பண்ணது என்னமோ 3 BHK தான். ஏன்னா இப்போ ஊரா போய் இந்த படத்தை என்ஜாய் பண்றது எனக்கே ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு ஊரா நாங்க வந்து டூரிஸ்டா போயிட்டு இருக்கோம். அங்க இவ்வளவு அன்பு கிடைக்குது. இந்த அன்புக்கு முக்கியமான சொந்தக்காரர் தயாரிப்பாளர் அருண் மிஸ்ரா, சாந்தி டாக்கீஸ் கம்பெனி பேர்ல இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவருக்காக ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தோட அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. அருண் மிஸ்ரா, ரொம்ப நன்றி. எல்லாம் சந்திக்கிறது இது ரெகுலராக ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணணும், அதுக்காக இங்கே வந்து இதை வீடியோவை எடுத்து வெளியில் போட்டு அது நிறைய பேருக்கு டிக்கெட் வாங்க வைக்கணுன்ற எண்ணத்தோடய வரல. ஆக்சுவலாக இங்கே உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். நீங்கள் உண்மையாலுமே இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக மட்டுமே வந்திருக்கோம். உங்களை இவ்வளோ பேர்த்த இங்கே பார்க்கறது ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு நைட் ஷோ இவ்வளோ பேர் இந்த 10:30 மணிக்கு இங்கே உட்காந்து ஃபேமிலியாக வந்து பார்க்குறீங்க. இவ்வளோ லேடிஸ், பசங்க, அப்பா அம்மா எல்லாமே வந்திருக்கீங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் தெரிவிங்க. நாங்கள் நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே கோபுரம் சினிமாஸில் இங்கே வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். யூஸ்வலாக மதுரையில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படத்துக்கும் நல்ல ஒரு விஷயத்துக்கும் என்றைக்குமே ஆதரவு இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஆர்ட்டுக்கான பூமி, இது ஒரு கலைக்கான ஒரு பூமி. இது இங்கேருந்து தான் எல்லாமே வளர்ந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து இங்கே எல்லாமே கோபுரம் சினிமாஸில் வந்து ஒரு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவங்களோட அப்பானால தான் இந்த படம், அவங்க அப்பானால தான் இந்த படம் தொடங்கப்பட்டதுக்கு காரணமே அவங்க தான். அந்த இடத்துல வந்து உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட
ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கட்டும் செகண்ட் ஷோ இருக்கட்டும் அதுல இவ்வளோ பெண்கள் ஃபேமிலி ஆடியன்ஸஸ் சின்ன பசங்க அவங்க பார்க்கறதுக்கு எனக்கு சரத் சருக்கு தேவயானி மேம்க்கு இது புதுசு இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி ஆர்டிஸ்ட். ஸோ எங்களை எல்லா படத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி தான் எங்களை ஆல்மோஸ்ட் ஸ்பாயில் பேம்பர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதே போல் 3BHK ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ஷோ எண்டிங்கில் இவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தாய்மார்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எங்க குடும்பத்தோட பெரியவங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறேன். எங்க அம்மா சாந்தி இங்க இருக்காங்க, பிளேட் பை தி ஒன் அண்ட் ஒன்லி தேவயானி. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கு எங்க படம் 3BHK? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சரி, ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட இங்க வந்திருக்கீங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல். நீங்க அதே அன்பு ஆதரவு கொடுங்க இந்த படத்துக்கும். அண்ட் நாங்க ஒரு குடும்பமா இந்த படம் எடுத்திருக்கோம். நீங்க சூரிய வம்சம்க்கு என்ன ஆதரவு கொடுத்திருக்கீங்களோ அதே ஆதரவை இந்த படத்துக்கு கொடுங்க. ப்ளீஸ் லவ் இட் அண்ட் கிவ் இட் ஆல் த லவ் யூ கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேஷன்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஸ்ப்ரெட் த வேர்ட் about our film and let it grow. So I would like to thank Gopuram Cinemas. Thank you Sushmita and thanks to Anand sir in the theater. This is my first time I've come. So ivlo ladies and children and family paakumbodhu romba sandoshama irukku and romba sandosham. Thank you to the director and the producer and Sharat sir, Siddharth and the whole cast and crew, Chaitra and everybody. Thank you. ஸோ நம்மளோட சூரிய வம்சம் ஜோடி இந்த நட்சத்திர ஜன்னல்ல ஒரு ஜன்னல் நீங்க பேசி கேட்டுட்டீங்க. இன்னொரு ஜன்னல் இங்க இருக்காரு எங்களோட சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார். இந்த படத்தோட அப்பா, அன்பான அப்பா வாசுதேவன், அவரை பத்தி தான் இந்த படமே அண்ட் அவரை சந்தோஷப்படுத்துறத பத்தி தான் இந்த பிரபுங்கிற பையன் யோசிச்சிருக்கான். ஸோ வாசுதேவன் ப்ளீஸ் பேசுங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. அதாவது ஒரு 10:30 மணிக்கு வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்கில் வந்து பார்ப்பது என்பது மிக மிக அரிது. இந்த காலகட்டத்தில் எல்லாம் வீட்டில் உட்காந்து OTT பிளாட்ஃபார்மில் படம் பார்க்குற சூழ்நிலை தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வரணுன்ற எண்ணத்தில் உங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒரு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கதையை கொண்டு வந்த முதல்ல ஸ்ரீ கணேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ கணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனால் அதை வந்து தொடர்ந்து வந்து என்னை என்கரேஜ் பண்ணது வந்து பிரபு தான். மை சன் பிரபு. ஏன்னா இல்லை டேடி இது கரெக்டாக இருக்கும். நான் சில சொல்ல டேடி வந்து சன் சொல்றதை கேட்கணும். கேட்பீங்க நீங்களா? என் பையனை என் பேச்சுக்கிறேன். அதனால அப்புறம் அந்த இது வந்து பட் டெஃபினெட்லி இட் ரிலேட் டு நடத்துறவங்க மக்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறது ஒரு ஆசை. ஏன்னா கூரை ஒன்று வேணும். அது நிச்சயமா வந்து ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ ஒரு கஷ்டம், அது எப்படிலாம் சிரமப்படுறாங்க ஒரு குடும்பம்னு சொல்லி அதான் சொல்றேன். ஹவுஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹோம். ஹவுஸ் வந்து வீடு கட்டிடலாம். ஆனால் அது குடும்பத்தோட இருக்கும்போது அந்த வீட்டோட சந்தோஷம் கிடைக்கும். இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருந்தனால தான் அந்த வீடு கட்ட முடிஞ்சது. கொஞ்சமாச்சு யாராச்சும் ஒரு குடும்பம் கட்டிருச்சுன்னா பையன் இரண்டாவது வருஷம் மாதிரி பேசிட்டு போயிருந்தாலும் முடிஞ்சு போச்சு கதை. அதில் ஒற்றுமை, எந்த ஒரு சோகம் வந்தாலும் அந்த நிகழ்வுல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சாதிக்கணும். அப்பாவோட கனவை வந்து நம்ம நனவாக்கணும்னு நினைச்ச ஒரு மகன் கூட உறுதுணையா இருக்கின்ற behind every successful man stands a woman சொல்ற மாதிரி மனைவி. அப்புறம் டாக்டரோட கேரக்டர் பார்த்தீங்க, நீதா வாட் ஏட்டே ஆர்த்தி நீதா ரகுநாத். அவங்க வரல, ஒரு ஸ்ட்ராங் உமன் காமிச்சோம். உமன் வந்து எப்படி இருக்கணும், அதுக்காக மண்டை போட்டு உடைக்கும் நாங்கள் சொல்லலை. சரத் சார் சொல்லிட்டாரு போயிட்டு சரியில்லைன்னு மண்டை உடைச்சு அப்படி சொல்லலை. பட் ஸ்ட்ராங்கா இருக்கும். யூ ஷுட் பி a strong will personன்றது அதையும் ஒரு மெசேஜா சொல்லியிருக்காங்க. ஒரு வீடு கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் a challenge of a youngster how he comes up in life. அப்பா படிக்கணும்னு நினைச்சது வந்து அப்பா வந்து ஐடின்னு சொல்லி அதுதான் முக்கியம்னு சொல்லும் போது when he feels he should mechanical engineer ஆகணும்ன்ற கனவை then he takes it up as a challenge and succeeds. அதுதான் படம். அது ஒரு பக்கம். எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கதையை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டும் சொன்னால் அதுக்கு வந்து அருள் விஷாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுவேன். அருள் கிரேட்டா ஒரு படத்தை எடுக்கணும்னா இது எப்படி இருக்கும், பாட்டுலையே அப்புறம் வந்து குத்துப்பாட்டு இல்லையே என்னெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிற காலத்துக்கு வந்து ஃபைட் இல்லையே எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு தான் அடிக்க போய் கூட நிறுத்திட்டாங்க. அடிக்கல சவுண்ட் டிஸ்ட்ரிபியூட் வந்துருக்கும். ஆனால் அம்மா அடிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு. பலாரும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. பிறகு வந்து உண்மையில அடிச்சாலும் தெரியல. இல்லை அடிக்க மாட்டேன், கை உண்மையிலே கிடையாது யாரும் இல்லையும். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் அந்த மியூசிக் வந்து அது ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்க வாசுதேவன் ஃபேமிலின்னு போடும்போது ஒரு
இமோஷன் ஆட்டோமேட்டிக் கம்ஸ் டு யூ. ஒரு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு அது மியூசிக் வந்து வெரி வெரி பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் இதில் நடத்த எல்லாரும் சேர்ந்து பார்த்து ஐஷு பேசினாங்க இல்லையா, தமிழில் பேசினாங்கல்ல, அவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஆர்டிஸ்ட். அந்த ஆர்டிஸ்ட் வந்து தன்னுடைய எக்ஸ்பிரஷனை படத்தில் அழகாக வரணும்னா நடித்ததை திரைக்கு கொண்டு வர வேண்டும் சொன்னால் சொந்த குரலை பேச வேண்டும். அது முயற்சி எடுத்து பேசினேன். நன்றி. எல்லாரும் யாரும் பேர் நினைக்கிறேன். இங்கே வந்து ஒன்று வந்து இங்கே நான் நிற்கிறேன்னா பல விஷயத்தை ஐ கெட் எமோஷனல் when I stand here. தட் இஸ் நான் பாப்பா தான் கூப்பிடுறேன் சுஷ்மிதாவை. ஐ ஒன்லி கார்டர் பாப்பா. எனக்கு அன்பு சார் இஸ் அ வெரி பிக் சப்போர்ட் இன் மை லைஃப், நாட் ஓன்லி மூவிஸ். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அன்பு சார் போய் பார்த்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவேன். ஸோ ஐ இண்டக்டட் டு அன்பு சார் எவர் இன் மை லைஃப். ஆனால் இந்த தியேட்டர் வரும்போது நாஸ்டாலஜிக்காக இருக்கும். நான் போர்த்தொழில் இங்கே வந்தேன், இதே இடத்துல வந்து வெற்றி படத்தை கொடுத்துருக்கோம். இங்கே அதே டீமாக இங்கே வந்து நீங்கள் ஒரு டீமாக ஒரு குடும்பமாக, அதுவும் இங்கே வந்து சித்தார்த், மைசல், சாந்தி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை ஒரு சொந்தமாக எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது எப்படி. ஒரு இடத்துல நான் சொன்ன டயலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது யூ நெவர் கிவ் அப், ஹோப்னு ஒன்று சொல்லுவார். நான் வந்து இப்போ நான் வந்து இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு நான் வந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போ வரேன்னா எங்கள் அப்பாவை நினச்சி பார்க்குறேன். எங்கள் அப்பா தோத்துட்டாலும் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்து போயிட்டே இருப்பார். ஸோ நம்ம நெவர் கிவ் அப் இன் யர் லைஃப், நெவர் கிவ் அப். தட் இஸ் ஹோப், தட் இஸ் ஆல்வேஸ் ஹோப். ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா நான் 65 அடியில் கீழே விழுந்து 6 மாதம் பெட்டில் இருந்து ரைட் ஓக்கல் கார்ட் பேரலிஸ்க்கு அப்புறம் சரத்குமாரின் கலை உலக பயணம் முடிந்ததுன்னு சொன்ன போது கூட 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து நடித்து உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா சுப்ரீம் தரம். உங்களுடைய முயற்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அண்ட் ஒரு நாணயம், தர்மம் எல்லாம் இருக்கணும். அது எல்லாம் இருந்ததுன்னா இந்த படம் வந்து உண்மையிலேயே உங்களை வந்து ரீச் ஆயிருக்கு. இது நீங்க எப்படி வரவேற்கீங்க, உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதா இங்கே வந்திருக்கோம். அவர் நல்லா சொன்னார், வந்து ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை மேற்கொண்டு கலெக்ஷன் கொண்டு வந்து பார்க்கணுன்றதுக்காக இல்லை. நீங்க எப்படி ரிலேட் ஆகுறீங்க, இப்படி ரிலேட்டான இந்த மாதிரி கருத்துள்ள படங்களும் சிறந்த படங்களும் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களை நேராக வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஐஸ்வர்யா மறைஞ்சிருந்து பார்த்து, சார் அங்கே ஒரு அம்மா அழுதுருக்காங்க சார், தட் இஸ் எமோஷன். எல்லாரும் கண்ணில் தண்ணி வருதுன்னா இட் நாட் ஒன்லி அழுகாட்சி படம் கிடையாது. தட் இஸ் a certain emotion in us where we burst out. அதுக்கு வந்து வீட்டில் இருக்கலாம் சோகங்கள் வீட்டிலே இருக்கு, இங்கே வந்து சோகமாக இருக்கணும் அப்படி இல்லை. The emotion is reflected on screen which will make you and give you hope. ஹோப் கொடுக்குற ஒரு படமாக தான் நான் எதிர்பார்க்குறேன். VPSK இப்போ எல்லாரும் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ட்ரை டு பிரிங் த ஃபேமிலிஸ் டுகெதர். நல்ல படமாக பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் புரியும். அந்த ஐ டெல் மிஸ்டர் பிரபு அண்ட் சித்தார்த் டு sum up the whole thing. Thank you. Thank you, Papa. இந்த வாசுதேவன் ஃபேமிலி இந்த கதையை நீங்க பாக்குறப்போ அந்த புரியல. ஸோ இந்த படத்துல வந்து உங்க எல்லாருக்கும் ஏதோ உங்க வீட்டுல நடந்த கதையை சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு கதை படிக்கிறப்ப அப்படிதான் இருந்துச்சு. நான் இந்த படம் ஏற்று நடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற டைரக்டர் எங்க வீட்டுல நடந்த கதை எப்படி தெரிஞ்சிச்சு எங்க ஒரு கேள்விக்கு பதில் தெரிவித்து நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் நாங்க நிறைய ஊருக்கு போய் டிராவல் பண்ண போறோம். அது எல்லா ஆடியன்ஸும் சொல்ற விஷயம் இதுதான். எங்க வீட்டுல இப்படியே நடந்திருக்கு. நான் பிரபுல என்ன பாக்குறேன், நான் வாசுதேவன் எங்க அப்பா பாக்குறேன், சாந்தி எங்க அம்மா பாக்குறேன். என் வீட்லயும் ஆர்த்தி மாதிரியே ஒரு தங்கச்சி இருக்கா, இப்படியே பேசுவா. ஐயோ எனக்கு ஐஷு மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் இல்லையேன்னு ஏங்குறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு கதை. ஸ்ரீ கணேஷ் அவரோட வாழ்க்கையோட உண்மையை படமா எடுத்திருக்காரு. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. இதேதான் நான் சித்தாங்கிற படத்துக்கு இங்க வரப்ப சொல்லியிருந்தேன். சித்தாக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் இந்த 3BHK. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனோட அழகு, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட வெற்றி, அவங்களோட ஹீரோயிசம் அதை டிஸ்கவர் பண்றதுல ரொம்ப நிறைய ஜாலியான ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. இந்த 3BHK குடும்பத்துக்கு நீங்க இவ்வளவு காமிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டு வாட்ச் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த மாதிரி நான் அடுத்த சண்டேவும் வந்து பாக்குறப்போ, அடுத்த சாட்டர்டே வந்து பாக்குறப்போ இதே மாதிரி நிறைய தாய்மார்கள், நிறைய ஃபேமிலிஸ் ஒன்னா சேர்ந்து ஒன்னா அழுது ஒன்னா ஒரு தெரப்பி மாதிரி ஒரு தியேட்டர்ல படம் பார்க்கறது நான் என் கண்ணால பார்க்கணும். உங்க ஆசீர்வாதத்துக்கு உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் பிரபு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி சைனிங் ஆஃப். தேங்க்யூ. குட் நைட். சூரிய வம்சத்துல ஒரு பாட்டு வச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து. Good night. Take care. All the best. Love you all. Bye.